செய்து கொண்ட மேரேஜ் நிலைச்சு நிற்குதா? பெரியவங்களாக பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த கப்பிள் கோர்ட்டுக்கு போவாங்கன்னு என்றைக்கான அவங்க நினச்சி பார்த்துருப்பாங்களா? அதே மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க நினச்சாவது பார்த்துருப்பாங்களா 2 பேரும் சண்டை போட்டுட்டு நீதிமன்றத்துக்கு போய் நிற்பாங்கன்னுட்டு? உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம் என்பதை பற்றிய பதிவு போட்டுட்டு வரேன். இந்த பதிவு ஒரு யதார்த்தமான ஒரு பதிவுங்க. யூ கேன் ஈவன் டேக் இட் as மை நியூ இயர் மெசேஜ் ஆர் greetings, whatever you want to say. இந்த உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் என்ற பதிவுகளை ஒரு கேஷுவலாக போட ஆரம்பித்தேன். இப்போ அதுக்கு எக்கச்சக்கமான ரிசப்ஷன் இருக்குங்க, வரவேற்பு. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 30-40 பேராவது காண்டாக்ட் பண்ணுறாங்க, மெசேஜ் அனுப்புகிறாங்க, வாய்ஸ் மெசேஜு. இது எல்லாத்தையும் பார்க்குறேன். கூடுமான வரையில் எல்லோருடையும் நான் பேசுகிறேன். இதில் முக்கியமாக ஒரே ஒரு இஷ்யூ நான் பேச விரும்புகிறேன், மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ். இன்றைக்கி கொஞ்ச நாளில் ஒரு வாரத்தில் நம்ம 2025க்கு விடை கொடுத்து 2026 நம்ம வரவேற்க போகிறோம். என்னுடைய விஷ் என்னென்னா 2026லையாவது அல்லது 2026 இருந்தாவது ஒரு பீஸ்ஃபுல் ஃபேமிலி நமக்கு வேணுங்க. ஒரு 4 தலைமுறையாக வக்கீல், ஒரு அட்வொகேட் ஃபேமிலின்ற பார்வையில் நான் இந்த இஷ்யூவை பார்க்குறேன். இந்த ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ் எனக்கு ரொம்ப ஒரீடாக இருக்குங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். பெரியவங்களாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ இல்லை அவங்களா பார்த்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்களோ அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஏன்னா அது நடைமுறையாக வந்தாச்சு. அதை விட முக்கியம், செய்து கொண்ட மேரேஜ் நிலைச்சு நிற்குதா? பெரியவங்களாக பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த கப்பிள் கோர்ட்டுக்கு போவாங்கன்னு என்றைக்கான அவங்க நினச்சி பார்த்துருப்பாங்களா? அதே மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க நினச்சாவது பார்த்துருப்பாங்களா 2 பேரும் சண்டை போட்டுட்டு நீதிமன்றத்துக்கு போய் நிற்பாங்கன்னுட்டு? ஸோ தி பர்பஸ், தி இன்டென்ஷன் அட் த டைம் ஆஃப் மேரேஜ் இஸ் நாட் டு ஃபைட். எது மாதிரி டிஸ்பியூட்லாம் வருதுன்னா, மேஜர் டிஸ்பியூட் பார்த்திங்களன்னா தனி கொடுத்தனம் இல்லை கூட்டு கொடுத்தனமா, பெரியவங்க பண்ணிக்கிறாங்களோ இல்லை இவங்களாக பண்ணிக்கிறாங்களோ, 30 40 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாதிரி வாழ்க்கை இப்போ கிடையாது. மருமகள் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா அவங்க பேர் மருமகள், மகளுக்கு ஈக்குவலண்ட். அந்த மருமகள் அவங்க மாமியார் மாமனோரோட ஒரு மகளாட்டம் பழகுவாங்க. அவங்க சுகதுக்கங்களில் பங்கெடுத்து கொண்டு அவங்களோட ஷேர்டு வேல்யூஸ். அதே மாதிரி மருமகன் இந்த வீட்டில் மருமகனாக வராங்க. இந்த ரிலேஷன்ஷிப் இஸ் மிஸ்ஸிங் டுடே. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒய்ஃபு கேட்குறாங்க தனி கொடுத்தன போயிடலாம். ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, இல்லை எங்கள் அம்மா அப்பா வளர்த்துட்டாங்க, என்ன அவங்கள தனியாக விட்டு வர முடியாது. இல்லை ஒய்ஃபு சொல்கிறா, கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேன் எங்கள் அப்பா அம்மா என்னுடைய சம்பளத்தில் தான் இருந்தாங்க, அவங்கள மாதம் அனுப்பணும். சரின்னு ஒத்துக்கிட்டாரு, இப்போ வானான்றாரு. எதனால் இந்த பதிவு நான் போடுறேன் அப்படின்னா, போத் தி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் தி ஹஸ்பண்ட்ஸ் பேரண்ட்ஸ் அண்ட் ஒய்ஃப்ஸ் பேரண்ட்ஸ், இவ்வளோ தானே. இந்த 2 அந்த 4 இந்த 6 பேருக்குள்ள ஒரு டீம் இல்லைன்னா we are going to find a very big issue. We are going to face a very big issue. இதில் டைவர்ஸ் கேட்குறாங்க, தென் ரெசிடென்ஷியல் ரைட் கேட்குறாங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் கேஸ் போடுறாங்க. நான் கொண்டு வந்த நகை, நான் கொண்டு வந்த வரதட்சணை, இது மாதிரி டிஸ்பியூட் தான் இன்றைக்கி பெண்டிங். வீட்டில் சால்வ் பண்ணாத பிரச்சனை கோர்ட்டில் போய் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அது மட்டுமல்ல, சரி டைவர்ஸ் ஆயிடுறாங்க. வாட் அபவுட் தி கஸ்டடி ஆஃப் தி சில்ட்ரன்? குழந்தைகள் எங்கே வளருவாங்க? எனக்கு தெரிஞ்சு பல டிஸ்பியூட் எப்படி முடிஞ்சிருக்குன்னா, 2 குழந்தைகள் இருக்குது, பையனை அப்பா பார்த்துக்கிட்டோம், பொண்ணை அம்மா பார்த்துக்கிட்டோம். இல்லை 6 மாதம் அங்கே இருக்கட்டும், 6 மாதம் இங்கே இருக்கட்டும். இது என்னங்க வாழ்க்கை? இதுனா காரா? 6 மாதம் நீ ஓட்டிக்கோ, 6 மாதம் நான் ஓட்டிக்கிறேன், ரைட்?
மனசை தொட்டு சொல்லுங்கள், ஒரு தாய் இல்லாத குழந்தைகளால் வளர முடியுமா? அந்த தாயின் அரவணைப்பு இல்லாமல் ஒரு குடும்பத்தில் குழந்தைகள் வளர முடியுமா? அதே மாதிரி மனசு தொட்டு சொல்லுங்கள், ஒரு தந்தை இல்லாத குழந்தைகளால் அவங்களால படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியுமா? இன்றைக்கு என்ன மாதிரியான ஒரு எக்கனாமிக் நெசசிட்டினா 2 பேரும் சம்பாதிச்சாதான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்ன்ற நிலைமை வந்தாச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட். எனக்கு வரக்கூடிய டெலிஃபோன்ஸ், எனக்கு வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது எங்கேயோ நம்ம எதையோ தவற விட்டுட்டு தேடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரே ஒரு வழி, உட்காந்து பேசணும். அதற்காக தான் நான் கல்வி மற்றும் குடும்ப நல ஆலோசனை மையம் என்று ஒன்று நடத்திட்டு வரேன். இந்த 2 தரப்பினரும் உட்காந்து பேசாத வரையில் கோர்ட்டோ சட்டமோ நீதிபதியோ வக்கீல்களோ ஒரு பர்மனன்ட் ரெமிடியை கொண்டு வர முடியாதுங்க. வரக்கூடிய 2026 இருந்தாவது ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நடத்தணுன்றதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். எல்லோருக்கும் என்னுடைய புதிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர், ஆல் தி வெரி பெஸ்ட்.